சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். ஆதவ அர்ஜுனா வந்து இப்போ கட்சியில் சேர்ந்திருக்காங்கன்னா விஜய்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும்னா ஆதவ அர்ஜுனாக்கும் ஒரு எதிர்பார்ப்பும். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும் சார்? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எந்த விதமான அரசியல் அனுபவம் இல்லை. அவர் இப்போ முதல்ல இப்போ தான் சினிமாவிலேருந்து நேரடியாக அரசியலுக்கு வருகிறார். அதே நேரத்தில் வந்து இப்போ ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவரால் இருக்க முடியலை, துணை பொதுச் செயலாளராக இருந்து இருக்க முடியலை. அப்படிங்கிறப்ப இந்த கட்சியில் வந்து அந்த இடத்துக்கு ஸோ விசிகாவில் அது இருக்கும் பொழுதே அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு என்ன வந்ததுன்னா திமுக கூட்டணியை உடைக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாவேக்காக வந்ததுக்கு அப்புறமாக திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலையை வந்து அவர் செய்வார்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகளை வேண்டுமானால் திமுக கூட்டணி உடைத்து விட்டு வெளியில் கொண்டு போனோம். அது கூட மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். விஜய் வந்து கிட்டத்தட்ட எப்படி ஜெயலலிதாவுக்கு சசிகலாவோ அது மாதிரி தான் விஜய்க்கு புஷி ஆனந்த் இருக்கிறாரு. இப்போ வந்து அதிகார மட்டமாக புஷி ஆனந்த் இருக்கிறப்ப அந்த இடத்த கேப்சர் பண்ணுறதுக்கும் ஆதவ அர்ஜுனா முயற்சி பண்ணுவார். இப்போ அதிகாரத்தை நோக்கி தாவேக்கா போகுன்ற நம்பிக்கை ஆதவ அர்ஜுனாக்கு இருக்கா? இல்லைங்க, நம்ம ஒரு தேர்தலை கூட தாவேக்கா சந்திக்கலையே, நம்ம அதை உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. அவங்க அரசியல் எல்லாருமே வந்து எதிர்காலத்தை கணிச்சிட்டு தான் போவாங்க. எல்லாருமே சரத்குமாரே நான் வந்து இப்போ சிஎம் கேண்டிடேட் கிடையாது, பிஎம் கேண்டிடேட் தான் சொல்றாரு. எப்படியா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே 2026 கண்டிப்பாக வந்து தாவேக்கா வெற்றி பெற்று விஜய் முதல்வராக முடியாது அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்களா? அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் சார். இப்போ திமுக கூட்டணியிலேருந்து அவர் உடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா. இல்லை, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் ஒரு மாற்று அரசியல் தான் முன்வைக்காத பொழுது இது ஒரு கார்பரேட் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்றத அவர் அடாப்ட் பண்ணிக்கிறாருன்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, மாற்று அரசியல்ங்கிறது நீங்கள் சிடி நிர்மலகுமாரை கூப்பிட்டப்பயே அது மாற்று அரசியல்ங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே போயிருக்கும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆதவ அர்ஜுனா அவர்கள் தாவேக்காவில் சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. அவர் வந்து அதிமுகவுக்கு தான் போவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இப்போ தாவேக்காவுக்கு இணைஞ்சிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த தேர்தல் வியூக வகுப்பினுடைய பொதுச் செயலாளராக வந்து அவர் நியமிக்கப்பட்டிருக்கார். பொதுவாக இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றதே வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியாக இருக்கும். அது மூலமாக தான் வந்து அவங்க ஒரு கம்பெனிக்கு வந்து சில ஸ்ட்ராட்டஜியை கொடுப்பாங்க. அதன் பிறகு அவர் பணத்தை வாங்கிட்டு போவாங்க. பட் ஒரு கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு பதவியை கொடுத்திருக்காரு பொழுது விஜய்க்கு ஆதவ அர்ஜுன் மூலமா என்ன மாதிரியான ஒரு பலனை வந்து அவர் எதிர்பார்க்கிறாரு? ஆதவ அர்ஜுனாவினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? இல்லை, உண்மையிலே நீங்கள் சொல்கிறதுங்கிற ஒரு புதுசாக தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் புதுசு தான். தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறது வெளியிலேருந்து தான் வேலை பார்ப்பார்கள். பொதுவாக வந்து இப்போ தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு பார்க்குறோம்னு சொன்னால் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் இப்போ ஒரு பிரிண்ட் மீடியாவில் இருந்தேன். நான் இப்போ ஒரு டிஜிட்டல் மீடியா அப்படின்னு ஒன்று வர்றப்போ வந்து உங்களுக்கு இப்போ வந்து எஸ்இஓலாம் இருக்கும், அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அப்போ என்னென்னா நீங்கள் கண்டென்ட்டுங்கிறது இப்போ நீங்கள் தான் வந்து ஒரு நெறியாளர் கண்டென்ட் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஆனால் அதை தாண்டி வந்து எந்த கண்டென்ட்டு, எந்த மாதிரியான குறிச்சொற்கள், என்ன மாதிரியான தலைப்பு வைக்கணும், என்ன மாதிரியான தம்ப்நெயில் வைக்கணும், அப்போ எவ்வளோ தூரம் வியூஸ் வரும், இது வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படி அவருடைய வேலைங்கிறது அதுதான். அவர் வந்து ஒரு கட்சி வந்து மக்கள் பலமே இல்லை அப்படின்னு ஒரு கட்சி இருக்குன்னா அதுக்கு அவரால் எதுவுமே பண்ண முடியாது. ஏற்கனவே மக்கள் பலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் வந்து அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணி மக்களிடம் கொண்டு போய் வாக்குகளை வாங்க வைப்பது அப்படிங்கிறதான் ஒரு வியூக வகுப்பாளருடைய வேலையாக இருக்கும். இதில் நீங்கள் இப்போ வந்து ஒரு புகழ்பெற்ற வியூக வகுப்பாளர் நம்ம சொல்லக்கூடிய பல பேர், பிரசாந்த் கிஷோர் உட்பட பார்த்தோம்னா பெரும்பாலும் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஜெயிக்கிற குதிரையோடு தான் அவங்க வந்து ஏறி பயணம் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் திமுகவாக இருக்கட்டும், 2014 மோடியாக இருக்கட்டும், இது அங்கே வந்து தோக்கக்கூடிய வாய்ப்புள்ள கட்சிகளுக்கு அவங்க வேலை பார்க்குறப்ப அப்படி ஒன்றும் பெரிய அளவில் வெற்றிகள் அவங்க பெற்ற மாதிரி தெரில. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த வியூக வகுப்பாளர் வந்து மற்றவங்களுக்கு வேலை பார்க்குறப்ப அவங்க ஜெயிச்சிட்றாங்க. ஆனால் அவங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவங்க ஜெயிக்கலை. பிரசாந்த் கிஷோர் இதுக்கு மிகப்பெரிய உதாரணம். நடந்து முடிந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் அவருடைய கட்சி வந்து தோல்வி அடைந்தது பார்க்குறோம். வந்து ஆனால் அவர் இப்போ ஆதவ அர்ஜுனா மாதிரி அவருமே காங்கிரஸ் கட்சியில் சேர்வதற்கான முயற்சிகள் அவர் எடுத்தார். காங்கிரஸ் கட்சியில் அவர் வந்து அது வந்து பல பிரச்சனைகள்லாம் அவரால் அங்கே சேர முடியல. அதுக்கப்புறம் அவர் தனியாகவே வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டார். இப்போ ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து இப்போ இந்த இதில் அது என்ன பொறுப்பு சொன்னீங்க? தேர்தல் வியூக பொதுச் செயலாளர். அது அந்த மாதிரியான பொறுப்பு இது வரைக்கும் எந்த கட்சியிலையுமே இல்லை. மாணவர் அணி, இளைஞர் அணி, மீனவர் அணி, பல அணிகள் இருக்கும். நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய ஒன்றை வந்து கொண்டு வந்துருக்காங்க. இது ஒரு புதிய ஒரு அனுபவம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வந்து இப்போ அதில் வந்து இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு மாணவர் அணி தலைவர் அப்படின்னா அது ஒரு விங்கு இருக்கும்.
கடைசி வரைக்கும் கிளை வரைக்குமே ஒரு மாணவரணி இருக்கும், இளைஞரணி இருக்கும், ஐடி விங்குமே இருக்குது. இப்போ இவர் சிடி நிர்மல்குமாருக்கு ஐடி விங்கில் தான் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம். ஐடி விங்கிறது ஒரு கட்சிக்கு இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தேர்தல் வியூகத்தினுடைய துணை செயலாளர் ஏதோ ஒன்று அப்படின்னா அது ஒரு விங்கா, கடைசி கிளை வரைக்கும் அதுக்கு ஆட்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி கொடுப்பாங்களே. இப்போ எப்படி வந்து ஐடி விங்ன்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று இல்லாமல் இருந்துச்சு எல்லா கட்சியிலையும், அந்த மாதிரி இதுவும் வந்து வருங்காலங்களில் வந்து வரலாம் இல்லையா எல்லா கட்சியிலையுமே? இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். இப்போ ஒரு மாணவரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மாணவனி செயலாளருங்கிற ஒருத்தர் தலைமை பொறுப்பில் இருப்பார். வந்து அதை தாண்டி எல்லா ஊர்களையும் மாவட்டங்களில் வட்டங்களில் கிளை எல்லாவற்றிலையும் சேர்த்து அங்கங்கே வந்து அவங்க வந்து இப்போ ஒரு உதாரணம் திமுக வந்து நீட் எதிர்ப்பு முன் வச்சதுன்னா திமுக மாணவரணிங்கிறது அதாவது பிரச்சாரங்கள் மற்ற விஷயமாக கொண்டு போவாங்க. என்ன முடிவு எடுக்கோ அதை கொண்டு போகிறது அல்லது போராட்டங்களில் ஈடுபடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஐடி விங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த ஹேஷ்டேக் இது பண்ணணும், இந்த மாதிரியான கார்ட்ஸ் போடணும் அப்படிங்கிறது வந்து அதுக்குன்னு எல்லா கட்சிகளுமே இப்போ ஐடி விங்கிறது இருக்கிறது. அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன குழு தான் அதை வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து தீர்மானிக்க போகிறது. இப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை என்னென்னா இப்போ ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது இப்போ ஐபேக் நிறுவனம் இருக்குது. பிரசாந்த் கிஷோடைய ஐபேக் நிறுவனம்னா ஐபேக் நிறுவனம் வந்து இப்போ பிஜேபிக்கு வேலை பார்க்கணும்னா அவங்க சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து இது வந்து ஹேஷ்டேக் அது இது பண்ணுங்கள், இதெல்லாம் நம்ம ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து அந்த கட்சியில் வந்து எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? எப்படியா இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சின்ன குழு தான், அது கட்சிக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு குழு தான். ஆனால் அதை நீங்கள் ஒரு அணியாக மாற்றுகிறீர்கள் அப்படின்னா அப்போ வந்து அது தமிழ்நாடு முழுக்க இருக்குமா அந்த ஸ்ட்ராட்டஜியை? நீங்கள் ஒரு புதுவிதமான ஒரு முயற்சியாக இல்லை, அது எனக்கு புரியவே இல்லை. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷம் அரசியலை நம்ம கவனித்திருக்கோங்கிற அடிப்படையில் அது ஒரு சார்பு அணியாக இருக்க முடியுமா? இப்போது ஒன்று பேரண்டல் பாடின்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து சார்பணி அப்படிங்கிற மாதிரி. இப்போ தலைமை கழகம்னு ஒன்று இருக்கும், சார்பணிகள் நிறையா இருக்கும். வந்து இது சார்பணி இது புதுசாக இருக்குது, விஜய் கொண்டு வந்தது ரொம்ப புதுசாக இருக்குங்கிறப்ப உண்மையிலேயே அதனுடைய ஃபங்க்ஷன் என்னவாக இருக்குங்கிறது நமக்கு புரியவே இல்லை. இப்போ ஆதவர்ஜுனா வந்து இப்போ கட்சியில் சேர்ந்திருக்காங்கன்னா விஜய்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும்னா ஆதவர்ஜுனாக்கும் ஒரு எதிர்பார்ப்பும். ஸோ அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும் சார்? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எந்த விதமான அரசியல் அனுபவம் இல்லை. அவர் இப்போ முதல்ல இப்போ தான் சினிமாலேருந்து நேரடியாக அரசியலுக்கு வருகிறார். அதே நேரத்தில் வந்து இப்போ விஜயகாந்தெல்லாம் அரசியலுக்கு வந்த கூட கட்சி ஆரம்பிச்சா பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரியான மூத்த அனுபவமிக்க அரசியல் தலைவர்கள் கூட இருந்தாங்க. எம்ஜிஆருக்குமே அப்படி தான். எம்ஜிஆருக்கே ஒரு அரசியல் அனுபவம் இருந்தது. ஆனாலும் எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்து போகிறப்ப நிறைய பேர் திமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போகிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் நாவல்கள்லேருந்து ஆரம்பித்து ஆரம்பிறப்பிலேருந்து அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் அவங்ககிட்ட போய் சேர்றாங்க. இது எல்லா கட்சிகளுக்குமே வழக்கமாக நடக்கும். இப்போ வந்து விஜய்க்கு வந்து அப்படி இது வரைக்கும் யாருமே அரசியல் அனுபவமில் யாருமே வந்து அவருடைய கட்சியில் போய் சேரல. விஜய் அதுக்கடுத்து புஷியானந்த் இதான் நமக்கு தெரிந்த முகமாக இது வரைக்கும் இருந்துருக்கிறாங்க. இப்போ வந்து ஆதவர்ஜுனா போய் சேர்கிறார் அப்படிங்கிறப்ப வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து ஆதவர்ஜுனாங்கிறது வெறுமனே ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மட்டும் இல்லாமல் அவர் விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார். அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் வந்திருக்காரு, பொலிட்டிஷியனாக வந்திருக்காரு. இது நமக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் நினைக்கலாம். வந்து ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவரால் இருக்க முடியலை, துணை பொதுச் செயலாளராக இருந்து இருக்க முடியலை. அப்படிங்கிறப்ப இந்த கட்சியில் வந்து அந்த இடத்துக்கு வேறு யாருமே இல்லை. அப்படிங்கிறப்ப நமக்கான ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா நினச்சிருக்கலாம். ஆனால் சார் தாண்டி இப்போ விசிகாவில் அது இருக்கும் பொழுதே அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு என்ன வந்ததுன்னா திமுக கூட்டணியை உடைக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தாவேக்காவுக்கு வந்ததுக்கு அப்புறமாக திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலையை வந்து அவர் செய்வார்னு நினைக்கிறீங்களா? எனக்கு திமுக கூட்டணியை உடைக்கிறதுங்கிறத தாண்டி நான் ஆதவர்ஜுனாட்ட கவனித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து உண்மையிலேயே குற்றச்சாட்டாக விமர்சனம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து அவர் வந்து முதல்ல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தான் திமுகவுக்கும் வேலை பார்க்குறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் விசிகாவில் வரார். ஆனால் அவர் ஏற்கனவே திமுகங்கிறது ஒரு 75 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் 25 ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். ஆனால் இவர் அந்த இயக்கம் செய்திருக்கக்கூடிய எல்லாவித பணிகளையும் தனக்கான கிரெடிட்டாக அவர் மாற்ற பார்த்தார். அதுதான் உண்மை. நீங்கள் வந்து அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியிட்டதால் ஒரு ஏவி போகிறார். அந்த ஏவியில் பார்த்தீங்கன்னா இவர் தான் முழுக்கவே எல்லாமே வெற்றிகளுக்கு காரணம், திமுக வெற்றிகளுக்கு ஒரு காரணங்கிறார். அது கூட ஓகே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிற பேரில் அவர் வந்து கிளைம் எடுக்கிறான்னு வச்சுக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் வந்து மது ஒழிப்பு மாநாடு மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறாங்கன்னா நாங்கள் வாய்ஸ் ஆஃப் காமன் மேனா நாங்கள் வந்து மதுவிலக்கு பிரச்சாரத்தை பண்ணோம், அதனுடைய நீட்சியாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது எடுக்குதுங்கிறப்ப அதோடைய நம்பகத்தன்மைங்கிறதே அடிபட்டு போயிடுது. ஏன்னா திருமாவளவன்கிற ஒரு அரசு பணியில் இருந்து அதுக்கப்புறமேல் வந்து ஒரு அமைப்பை தேர்தல் பாதையில் இல்லாத ஒரு அமைப்பை ஆரம்பித்து நிறைய சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி கருத்தியல் தளங்களும் அரசியல் தளங்களும் பல போராட்டங்கள் நடத்தி உருவான ஒரு கட்சி. அங்கே வந்து திருமாவளவன் இருக்கார், ரவிக்குமார் இருக்கார், வன்னியரசு, சிந்தனை செல்வன், இவங்க எல்லாருக்குமே ஒரு மிக நீண்ட ஒரு அரசியல் அனுபவங்கிறது இருக்குது. இவர் வந்து நேற்று வந்து ஒரு சின்ன பையன் தான் ஆதவர்ஜுனா.
ஆனால் இவர் அத்தனை பேருடைய உழைப்பையும் தனக்கான ஒரு கிரெடிட்டாக மாற்றுகிறது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டார். உண்மையாக நீங்கள் திமுக கூட்டணி உடைக்காதுங்கிறதெல்லாம் தாண்டி இதைத்தான் நான் ஒரு மிக முக்கியமான விமர்சனமாக குற்றச்சாட்டாகவே பார்ப்பேன் நான். அதுதான் விசிக பொதுவாக எல்லாரும் ஒரு ஒர்க் பண்ணும்போது தனக்கான கிரெடிட்டை எடுத்துப்பாங்களே. அது நீங்கள் 25 வருஷம் இருந்த ஒரு கட்சியோட இதை இருக்க முடியாது. இப்போ பிரசாந்த் கிஷோர் போய் சொல்ல முடியாதுல்ல, திமுக உருவாகிறதுக்கு நான் தாங்க காரணம், அண்ணா ராபின்சன். அவர் கட்சிக்காரர் கிடையாதுல்ல, ஆதவர்ஜுனா கட்சிக்காரர். ஸோ அந்த கிரெடிட் அவர் எடுத்துப்பார் இல்லையா? கட்சிக்காரனா முந்தானத்து ஒரு துணை பொதுச் செயலாளர் தானே அவர், தலைவரே சொல்லாத அவர் எப்படி எடுக்க முடியும்? துணை பொதுச் செயலாளர்கள் ஒரே ஒரு துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க, 10 துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. ரவிக்குமார் பொதுச் செயலாளர், வன்னியரசுலேருந்து ஆரம்பித்து பல துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் இருக்கும். அவங்க பல போராட்டங்கள் நடத்திருப்பாங்க, சிறைக்கு போயிருப்பாங்க, வழக்குகள் இருக்கும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இப்போ ஆதவர்ஜுனா இந்த மாதிரி ஒரு கிரெடிட் எடுத்துப்பார் அப்படின்னா இது நாளைக்கு விஜய்க்கு கிளாஷ் ஆகாது. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோவா இருந்தவர்னும் பொழுது நாளைக்கு ஆதவர்ஜுனா ஏதோ ஒரு விஷயம் செய்யறாங்க, கட்சியில ஒரு சக்சஸ் நடக்குதுன்னா இப்போ ஆதவர்ஜுனா இதை கிரெடிட்டா எடுத்துப்பார்ல, அப்போ இந்த ஒரு கிளாஷ்ன்றது நடக்கும் இல்லையா எதிர்காலத்தில்? இல்லை, அதைத்தான் சொன்னேன், கண்டிப்பாக அது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உண்மையிலேயே தாவைக்கால ஆதவர்ஜுனா போறதுனால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கலாக அதை பார்க்கலாம். அதனால தாவேக்காவுக்கு என்ன சாதகம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இவர் ஏதோ ஒரு விஷயத்தை செய்வார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அவரால் வரக்கூடிய பாதகங்களில் இந்த விஷயங்கள் நடக்கிறவங்க இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவர் அதை செய்திருக்கிறார். அதாவது விசிகா மாதிரியான பணம் தின்று கொட்டை போட்ட ஒரு கட்சியிலேயே அவர் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்கிறப்ப எதுவுமே தெரியாமல் முதலாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிற விஜய்கிட்ட அவர் செய்வங்கிறது மிக மிக எளிது. அதை ஒன்று பண்ணுவார். இன்னொன்று, விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, கட்சி ஆரம்பித்த ஒரு இடத்துல விஜய் கிட்டத்தட்ட எப்படி ஜெயலலிதாவுக்கு சசிகலாவோ அது மாதிரி தான் விஜய்க்கு புஷி ஆனந்த் இருக்கிறாரு. அந்த இரும்பு வளையத்தை தாண்டி யாராலுமே நெருங்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. அது ஜான் ஆரோக்கியசாமியினுடைய தனிப்பட்ட வெளியான கசிந்த உரையாடலிருந்து கட்சி நிர்வாகிகிட்டிருந்தே பல பேருடைய மனத்தாங்களாக அது இருக்கிறது. இப்போ அதிகாரமட்டமாக புஷி ஆனந்த் இருக்கிறப்ப அந்த இடத்த கேப்சர் பண்ணுறதுக்கும் ஆதவர்ஜுனா முயற்சி பண்ணுவார். அப்போ புஷி ஆனந்துக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் இடையிலையுமே ஒரு மோதல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ விஜய்க்கு யாரை இதில் யாரை தக்க வைத்துக் கொள்வது, புஷி ஆனந்தையா அல்லது ஆதவர்ஜுனாவையா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு போவார். அதாவது இப்போ புஷி ஆனந்த் இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும், அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஆதவர்ஜுனா நினைக்கிறாரா? கண்டிப்பாக நினைப்பார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ விசிகா ஒரு அரசியல் தளத்துல ஒரு ஜெயிச்ச ஒரு கட்சி இல்ல ஒரு எதிர்கட்சியிலயோ இல்ல ஆளுங்கட்சியிலோ கிடைச்சா ஒரு லாபம் கிடைக்கும். பட் தாவேக்கானது இப்பதான் புது கட்சின்னும் போது அந்த இடத்துக்கு அவர் ஏன் எய்ம் பண்றாரு சார்? இல்லை, இப்போ அதனால சொன்னேன், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நிறைய போட்டிகள் இருக்குது. இப்போ நீங்கள் வேலையை ஒன்று அப்ளை பண்ணுறீங்க, அங்கே பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் அதில் உடனடியாக போய் சைன் பண்ணுறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இருக்காது. ஒரு சின்ன நிறுவனம் உங்களுக்கு ஏற்கனவே இப்போ ஒரு சின்ன நிறுவனம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் மின்னப்படத்தில் எத்தனை வருஷமாக நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? 4 months இருக்குது. இப்போ நான் ஒரு டிஜிட்டல் மீடியா ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு தான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய டிஜிட்டல் மீடியாவோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரே ஒரு நாள், உங்களுக்கு 4 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் தான் எனக்கு சீனியர். இப்போ நீங்கள் வரீங்கன்னா நான் என்னைய மாதிரியே ஒரு 10 பேரை வச்சு ஒரு டிஜிட்டல் மீடியா ஆரம்பிக்கிறேன்னா நீங்கள் அங்கே சைன் பண்ணுறதுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 4 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு ஒரே ஒரு நாள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறப்ப. பட் அரசியல் கட்சியில் போய் சேர்றவங்க இறுதியாக அவங்களோட இலக்கு அதிகாரம் தானே. அப்போ தாவேக்காவில் சேர்ந்தா எனக்கு அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா நினைக்கிறாரா? ஒரு பதவி கிடைக்கும் இல்லை இந்த கட்சி ஆளும் கட்சியாக மாறும்ன்ற நம்பிக்கை அவருக்கு ஆதவர்ஜுனாக்கு இருக்கு இல்லையா? இப்போ இல்லை, இப்போ அவருக்கு எல்லாருக்குமே ஒரு அதிகாரத்துக்கு போகணும், பதவி கிடைக்கணுங்கிறனால தான் பெரும்பாலும் அரசியலுக்கு எல்லாருமே வருகிறார்கள். அவருக்கு பதவி கிடைச்சிருச்சு, நீங்க சொன்ன அந்த பதவிங்கிறது கிடைச்சிருக்கு, கட்சி பதவி கிடைச்சிருக்கு. பட் அதிகாரத்துல ஒரு பதவி அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ அதிகாரத்தை நோக்கி தாவேக்கா போகுன்ற நம்பிக்கை ஆதவர்ஜுனாக்கு இருக்கா? இல்லைங்க, நம்ம ஒரு தேர்தலை கூட தாவேக்கா சந்திக்கலையா? நம்ம அதை உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. அவங்க அரசியல் எல்லாருமே எதிர்காலத்தை கணிச்சுட்டு தான் போவாங்க. எல்லாருமே சரத்குமாரே நான் இப்போ சிஎம் கேண்டிடேட் கிடையாது, பிஎம் கேண்டிடேட் தான் சொல்றாரு. கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே அதிகாரத்துக்கு வர வேண்டும். கார்த்திகா இருக்கட்டும், டி ராஜேந்திரா இருக்கட்டும், பாக்கியராஜா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அதில் எந்த தவறுமே கிடையாது. அதுக்காக தான் அவங்க கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று நீங்கள் பாசிட்டிவாகவே பார்த்தீங்கன்னா கூட எனக்கு சில கொள்கைகள் இருக்குது, இந்த கொள்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கணும்னா அதிகாரத்துக்கு வரணும். அப்படிதான் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க முடியும். அதில் எந்த விதமான தவறுமே கிடையாது. தாவேக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வருங்கிற நம்பிக்கை விஜய்க்கு இல்லைன்னா விஜய் கண்டிப்பாக கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டார். அப்படி இருக்கிறப்ப ஆதவர்ஜுனாவுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கலாம். நான் அதை சொல்ல வரல. நான் சொல்வது கட்சிக்குள் இருக்கக்கூடிய அதிகாரத்தை கைப்பற்றுவது, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுங்கிறது. நீங்கள் இப்போ அவங்க கட்சி கட்சியினுடைய பெயரை அறிவித்ததுக்கு பிறகு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்திருக்கிறது, ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்குது, 2 முறை இடைத்தேர்தல் வந்திருக்கிறது ஈரோட்டில். அவங்க எதில் எந்த தேர்தலுமே அவங்க போட்டியிடவில்லை. அவங்க ஸ்ட்ரைட்டாக சிஎம் மாதிரி நேரடியாக சட்டமன்ற தேர்தலுக்கு தான் போட்டியிட போகிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிட்டு தனித்தா கூட்டணியா ஏதோ போட்டியிட்டு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் வாங்கினதுக்கு பிறகு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இதனுடைய பயணங்கிறது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ உடனடியாக நம்ம அதை எதையுமே சொல்ல முடியாது. அதனால் எப்படியா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே
2026 கண்டிப்பாக வந்து தாவேக்கா வெற்றி பெற்று விஜய் முதல்வராக முடியாது அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் சார். எனக்கு தெரிஞ்ச அதுக்கான வாய்ப்புங்கிறதுக்கு கிட்டத்தட்ட இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு கட்சிக்கு அவர் போவாரா? இப்ப விசிகாவுக்கு போறாருன்னா அவர் வந்து எம்பி சீட் எதிர்பார்த்தாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் நம்ம பார்க்கற போது, இப்ப தாவேக்காவுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆதவர்ஜுனா போய் அது ஃபியூச்சர் தானே. உடனடியாக வந்து 2026 எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி விஜய்க்குமே உடனே 2026 வந்து ஆட்சியை பிடிக்கணுங்கிறது நோக்கமாகவும் இருக்காது வந்து. சரி, இப்போ இது தாண்டி சார், இப்போ விசிகால இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு திமுக கூட்டணியை உடைக்க போறாரு அப்படின்ற மாதிரியே சில சிக்னல் சொல்லியிருந்தாரு. இப்போ தாவேக்காவில் இருந்து அந்த முயற்சி பண்ணுவாரா ஃபியூச்சர்ல? திமுக கூட்டணி உடைக்க? ஆமா, திமுகல இருந்து அந்த கூட்டணி கட்சிகளை வந்து வர வைக்கிறதும் அந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கா? அதை திமுக கூட்டணியில இருந்து அவர் உடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா. இல்லை, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திமுக கூட்டணி விட்டு வரமாட்டாங்க. ஏன்னா அந்த காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணி இருக்க வேண்டும் என்று முடிவெடுப்பது இங்கே இருக்கக்கூடிய தலைமை கிடையாது, டெல்லி தலைமை தான் முடிவெடுக்க போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து அகில இந்திய அளவிலேயே காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு இடத்தை கொடுத்து அவங்களோட முழு ஒத்துழைப்போடு இருக்கக்கூடிய ஒரு கட்சினா திமுக தான். இந்தியா கூட்டணிங்கிற ஒன்று உருவாவதற்கு முன்பே பிஜேபிக்கு எதிரான எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்று தருவதுங்கிறது திமுக கூட்டணி தான். அதனால் உடனடியாக அவங்க வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியேறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கக்கூடிய எம்பிக்களே தமிழ்நாட்டில் திமுக இருக்கக்கூடிய எம்பிக்கள் தான். இந்தியாவில் வேறு எங்கேயுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கேரளாவை தாண்டி இங்கே தான் அவங்களுக்கு எம்பிக்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுமே வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், எல்லாமே இருந்தாலுமே கூட காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ கண்டிப்பாக திமுக கூட்டணி விட்டு வெளியே போவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அதிகபட்சம் ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகளை வேண்டுமானால் திமுக கூட்டணி உடைத்து விட்டு வெளியில் கொண்டு போனோம். அது கூட 100% சொல்ல. நேற்று கூட திருமாவளவன் வந்து நாங்கள் திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கு பல சதிவேலை நடக்குது, நாங்கள் திமுக கூட்டணி தொடருவோம்னு அவர் சொல்லுகிறார். ஆனால் ஒருவேளை ஏதாவது சாத்தியம் இருக்குன்னா விடுதலை சிறுத்தைகளை தாண்டி வேற எதையுமே வந்து வெளியில கொண்டு வருவதற்கான வாய்ப்பு. அது ஒரு மிகப்பெரிய சக்சஸ் தானே. அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இல்லை, அது நடக்கிறப்ப பார்ப்போம். நம்ம இப்போ உடனடியாக சொல்ல முடியாதுல்ல. அப்படின்னா ஆதவர்ஜுனா உள்ள இருக்கிறப்ப அது வந்து அது சாத்தியமாகி இருக்கணும் இல்லையா? வந்து ஒன்று வந்து என்னன்னா ஆதவர்ஜுனா வந்து உள்ளே இருந்தப்ப அவங்க கட்சிக்குள்ளேயுமே நிறைய எதிர்ப்புகள் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். திருமாவளவன் கூட ரொம்ப லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணார். மற்றபடி நீங்கள் ஆளூர் நவாஸ் எடுத்துக்கோங்க, வன்னியரசு எடுத்துக்கோங்க, ரவிக்குமார் எடுத்துக்கோங்க, எல்லாருமே கடுமையான எதிர்வினையை ஆதவர்ஜுனாக்களை நேரே விஜய்க்கே அவர்கள் வைத்தார்கள். அப்படிங்கிறப்ப ஆதவர்ஜுனா பேச்சை கேட்டு திருமாவளவன் ஒரு முடிவை எடுப்பது அப்படிங்கிறது சாத்தியம் குறைவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே அது அவரை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். வந்து அது உள்கட்சிக்குள்ளேயே பல முரண்பாடுகளை தோற்றுவீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் ஒரு மாற்று அரசியல் தான் முன்வைக்காரும் பொழுது இது ஒரு கார்பரேட் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்றத அவர் அடாப்ட் பண்ணிக்கிறாருன்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, மாற்று அரசியல்ங்கிறது நீங்கள் சிடி நிர்மல்குமாரை கூப்பிட்டப்பயே அது மாற்று அரசியல்ங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே போயிருக்கும் உண்டு. ஏன்னா சிடி நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பிஜேபியில் இருக்காரு, திருப்பி ஏடிஎம்கே இருக்காரு, இப்போ தாவேக்காவுக்கு போயிட்டார். வந்து இவங்க வைக்கக்கூடிய அந்த கொள்கை தலைவர்கள் அல்லது பேசக்கூடிய மாநாட்டில் பேசின எந்த ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன கமா, ஒரு ஃபுல் ஸ்டாப்பு, ஒரு கொட்டேஷன் மார்க்கு எதுக்கும் சிடி நிர்மல்குமார் எந்த சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு மாநில உரிமைகள், சமூக நீதி எதுக்குமே சம்மந்தமே கிடையாது சிடி நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிடி நிர்மல்குமார் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள், அவர் வந்து நிறைய பொய் செய்திகளைத்தான் அவர் வந்து பரப்பி இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகள் தான் இருக்குது. அப்படி ஒருத்தர் உடனே நீங்கள் கூப்பிட்டு அவருக்கு ஒரு பதவியும் தரீங்கன்னா அப்பயே நீங்கள் மாற்று அரசியலுங்கிறது அடிபட்டு போயிடுது. வந்து அப்படி இருக்கிறப்ப நீங்கள் மாற்று அரசியல்னு பேசுவதில் வந்து எனக்கே உடன்பாடு கிடையாது. அதில் நிச்சயமா சார். மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.